ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க கூட்டுங்க. கோஸ் போட்டு ஒரு கூட்டுங்க. அதில் சோம்பு போட்டு பண்ணலாங்க. சோம்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம எப்பயும் சீரகம் போட்டு தானே கூட்டு பண்ணுவோம். இன்றைக்கி சோம்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு சிட்டிகை போட்டிருக்கேங்க. இப்போ கடலப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. அப்படியே பாசிப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. அப்படியே தாளிக்கிறதுக்கு மட்டும் 2 சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட்டு பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ என்ன பண்ணலாங்க, அப்படியே கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. 2 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி, அதையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டிருக்க முடியுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு நான் இப்போ எடுத்து போடுறேங்க. அப்படியே இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வைக்கலாங்க, வேகட்டும். இதுக்கு ஒரு மிளகு ரெடி பண்ணிக்கலாங்க. 4 வில்ல தேங்காய் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ சுவை கொடுக்குங்க. அப்படி முந்திரி பருப்புங்க, முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. இது மிக்சியில் நான் அடிச்சுட்டு வரேங்க. இப்போ நம்ம போட்ட கோஸு நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நான் பாருங்கள், பாசிப்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது கூட்டுக்கு நல்ல சுவை கொடுக்குங்க. இப்போ அரைச்சி விழுது அப்படியே ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இது சுட சுட சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க. உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே மேட்ச் ஆகுங்க கூட்டுக்கு. இது அப்படியே வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கிச்சனே மணமாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்